ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம திடீர்னு ஒரு கோடீஸ்வர யோகம் நமக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, நீங்கள் என்ன கேட்பீங்கன்னா, திடீர்னு எப்படிங்க நமக்கு கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் அப்படின்னு தானே நீங்கள் கேட்குறீங்க. உங்களோட மைண்ட் வாய்ஸ் நான் கேட்ச் பண்ணிட்டேன். அதாவது நமக்கு திடீர்னு வரக்கூடிய கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரொம்ப நாளாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்போம், இல்லை ஏதாவது ஒரு தொழில், ஏதாவது ஒரு எங்கேயாவது வேலை செஞ்சிட்ருப்போம், இல்லை நம்ம ஒரு ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு வந்து திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கிடைக்குது, இல்லை நமக்கு வந்து அந்த செய்கிற பிஸ்னஸில் வந்து இது வரைக்கும் நம்ம பார்க்காத அளவுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுதாங்க கோடீஸ்வர யோகம். ஸோ அப்படி நம்ம கோடீஸ்வரர் ஆகும்போது ஒரு 10 விஷயங்களை வந்து நம்ம கடைப்பிடிக்கணுங்க. அது என்ன 10 விஷயம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, நம்ம இந்த விஷயத்தை யார்கிட்டையுமே சொல்லக்கூடாதுங்க. நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்களாக இருந்தாலும் சரி, அதை யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்காதீங்க, ஓகேங்களா? அந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கும்போது மற்றவங்க எல்லோருக்குமே வந்து அதை நம்ம உழைச்சி தான் சம்பாதிச்சிருப்போமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லோருக்குமே வரும். ஸோ நம்ம உழைச்சிருக்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனால் நம்ம இதை சொல்லும்போது இவங்களுக்கு எப்படி இவ்வளோ பணம் வந்துச்சு அப்படிங்கிறத மட்டும்தான் அவங்க திங்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. செகண்ட் பாயிண்ட்டு, நம்ம பணம் பற்றாக்குறையாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், எங்கேயாவது நம்ம கடன் வாங்கியிருப்போம். நம்ம தேவைகளுக்காக நம்ம வந்து யார்கிட்டயாச்சும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ சரி, நம்ம யார்கிட்டயாச்சும் நம்ம தெரிஞ்சவங்ககிட்ட நம்ம கடன் வாங்கியிருப்போம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ யார்கிட்டையுமே சொல்லாமல் கடன் முழுசாக அடைச்சிருங்க. சரி, கடன் அடைக்கிறத ஏன் நம்ம யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு தானே கேட்குறீங்க. நம்ம பணம் வந்ததும் நம்ம கடன் அடிக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, ஸோ நம்ம கூட இருக்கிறவங்க யாராவது, இப்போ எதுக்கு அந்த கடன்லாம் அடிக்கிறீங்க, முதல்ல நம்ம உங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கிக்கோங்க, அதுக்கப்புறம் பின்னாடி கடன் அடைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது தப்புங்க. நம்ம கஷ்டம்னு சொல்லும்போது அவங்க பணத்தை கொடுத்தாங்க இல்லைங்களா? ஸோ அந்த நம்பிக்கையை நம்ம காப்பாற்றி நம்ம வந்து கடனை அடைக்கிறது தான் கரெக்டு. தேர்ட் பாயிண்ட்டு, இந்த பணத்தை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. நீங்கள் அதை ஹெல்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நீங்கள் யோசிக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் கஷ்டப்படும் போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத யோசிக்க மறக்காதீங்க, ஓகேங்களா? அப்படியே உங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணி இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுங்க. அப்படி இல்லை, நீங்கள் ஹெல்ப்புக்குன்னு கேட்கும்போது யாருமே உங்களுக்கு உதவலை அப்படின்னா நீங்கள் அதை பற்றி யோசிக்கிறத விட்டுருங்க. ஃபோர்த்து பாயிண்ட்டு, சில பேர் பணம் வந்ததுமே பார்த்திங்கன்னா, ஒன்று சொந்த வீடு ஒன்று கட்டணும் அப்படின்னு நினைப்பாங்க. இன்னொன்று, ஆல்ரெடி வாடகை வீட்டில் இருந்தாங்கன்னா வேறு ஒரு நல்ல வாடகை வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. இல்லை சில பேர் வேறு ஏதாவது ஒன்றில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அது ரொம்பவே தப்புங்க. கொஞ்சம் பொறுமையாக இருந்து நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நிதானமாக யோசித்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம எடுத்து வைக்கணுங்க. அதுதான் வந்து நமக்கு ரொம்ப நல்லது. அவசரப்பட்டு நம்ம செய்கிற காரியத்தால் சில விஷயங்கள் தப்பாக போகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணி பொறுமையாக செய்யுங்க. ஃபிஃப்த்து, இது ரொம்பவே முக்கியமான பாயிண்ட்டு. நம்ம பணம் வந்ததுமே நம்ம ஆல்ரெடி நம்ம செஞ்சுட்டு இருந்த தொழிலை விட்டுட்டு நம்ம வந்து வேறு ஏதாவது நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை நம்ம வேறு ஏதாவது யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி செஞ்சுட்டு இருந்த வேலையை எப்போவுமே விடாதீங்க. ஏன்னா அது மூலிமா கிடைச்ச லாபம் தான் நமக்கு. அவசரப்பட்டு நம்ம அதை விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு பின்னாடி கஷ்டப்படவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா நமக்கு நல்லா தெரிஞ்ச வேலையை விட்டுட்டு புதுசாக ஒரு வேலையை தொடங்கும்போது அதில் நமக்கு தெரியாத விஷயங்கள் அதிகமாக இருக்கும். அதனால் எதை செஞ்சாலும் கொஞ்சம் யோசித்து பொறுமையாக செய்யுங்க. 6வது பாயிண்ட்டு, பணம் வந்ததுமே நம்ம வந்து நல்லா எங்கேயாச்சும் வெளிநாட்டுக்கு டூர் போகணும், இல்லைன்னா நம்ம கார் வாங்கணும், இல்லை நம்ம வேறு ஏதாவது நல்ல ஆடம்பரமான பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ஆசைப்படுவாங்க. ஆசைப்படலாங்க, தப்பில்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேவிங்ஸ் அப்படிங்கிறத செய்ய மறக்கவே கூடாதுங்க. ஏன்னா நமக்கே தெரியும் அந்த பணத்துக்காக நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம். அந்த கஷ்டத்துக்கான பலன் தான் அது. ஒரு பணம் வந்து நம்ம சேமிக்கிறதுக்கு எவ்வளோ போராட வேண்டியது இருக்குது. ஆனால் அதை செலவு பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரத்தில் செலவாயிடும். எப்படி செலவாகுதுன்னே தெரியாது. அதனால் நம்ம செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அதை சேவிங்ஸ் பண்ணவும் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. பணம் நம்ம கைக்கு வந்ததும் அதில் சேமிப்புக்குன்னு அப்படின்னு நம்ம தனியாக ஒதுக்கி வச்சுட்டு நம்ம இவ்வளோ சேமித்து வைக்கணும், இவ்வளோ செலவு பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம ஒரு பட்ஜெட் போட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம செலவு பண்ணுறது தான் நமக்கு எப்போவும் நல்லது. 7வது பாயிண்ட்டு, நம்ம ஃப்ரெண்ட்ஸோ இல்லை சொந்தக்காரங்களோ யாராவது பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. நம்ம என்ன யோசிப்போம்னா, நம்மக்கிட்ட தான் பணம் இருக்குல்ல, ஏன் நம்ம வந்து அவங்களோட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நம்ம யோசிப்போம். ஆனால் அது மாதிரி யோசிக்கவே கூடாது. எந்த சூழ்நிலையிலும் நம்ம சொந்தக்காரங்கக்கிட்டேயும் சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களோடவும் சரி, நம்ம எந்த ஒரு தொழிலையும் ஈடுபடாமல் இருக்கிறது தான் நமக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அந்த சொந்த பந்தத்துக்குள்ளேயும் விரிசல் விழ வாய்ப்பு இருக்குது, நண்பர்களோடும் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது தான்.
இல்லை நாங்கள் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸோட பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம், எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களோட விருப்பம். ஆனால் எது செஞ்சாலும் யோசித்து செய்யுங்க. 8வது பாயிண்ட்டு, இதுவும் ரொம்பவே முக்கியமான பாயிண்ட்டு தான். நம்ம பணம் வந்தாலும் கூட நம்ம ஏற்கனவே நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருந்தோமோ அந்த ஸ்டேட்டஸை நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணுறது தாங்க நமக்கு ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு 9வது பாயிண்ட்டு, நம்ம பிள்ளைகள்கிட்ட இந்த விஷயங்களை தெரியாமல் பார்த்துக்கிறது தாங்க நல்லது. நீங்கள் கேட்பீங்க, ஏன் நம்ம பிள்ளைகளுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு தானே கேட்குறீங்க. நம்ம பிள்ளைகள் படிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போகிற சமயத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கும் போதோ இல்லை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாலோ அவங்க படிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணத்தை மாற்றிட்டு நம்மக்கிட்ட பணம் இருக்கு இல்லையா, இதை வச்சுட்டு நம்ம லைஃப்பை மூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற யோசனை அவங்களுக்கு வர நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அவங்கக்கிட்ட சொல்லலாம், பட் எப்போ சொல்லணுமோ அப்போ சொல்லிக்கலாம். அவங்க முதல்ல படிக்கட்டும், ஒரு நல்ல வேலைக்கு போகட்டும். அந்த பணத்தில் பசங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு கெரியரை உருவாக்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த விஷயங்களெல்லாம் அவங்கக்கிட்ட சொல்லிக்கலாம். அண்ட் லாஸ்ட் 10th பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்தை சில பேர் செய்ய தவறிடுறாங்க. அது என்ன அப்படின்னா, நம்ம கஷ்டப்படுறப்பெல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருப்போம். ஆனால் நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் அதை தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிறது சில பேர் அதை செய்ய தவறிடுறாங்க. நம்ம பணம் நமக்கு ஒன்ஸ் வந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி பன்மடங்காக பெருக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம யோசிக்கணுமே தவிர, அதை விட்டுட்டு நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டோம், இனிமேலாச்சும் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ற எண்ணத்தை வச்சுக்கிட்டு நிறைய ஆடம்பரமான செலவு பண்ணாமல் நமக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை மட்டும் பூர்த்தி செஞ்சுட்டு நாம் அதை சேமித்து வச்சுக்கணுங்க. இருக்கும்போது நம்ம பயன்படுத்திக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஸோ அதை செய்ய நிறைய பேர் தவறிடுறாங்க. அந்த தவறை யாரும் செய்யக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.